இது தொலைவு கண்டுபிடிச்சு சொன்னா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் d equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ரைட்டா ரெண்டு புள்ளி கொடுத்துருக்கல இந்த ஃபார்முலா ரெண்டு புள்ளி அவனே கொடுத்துருக்கான். ஒரு புள்ளி 1, 2 இன்னொரு புள்ளி 4, 3. சோ இது x1 எதுக்கும் இது y1 இது x2 இது y2. ஃபார்முலா தெரியும் என்ன பண்ண போறா x2 minus x1 whole square. அப்ப x1 அது 4 x1 அது 1 4 minus 1 whole square plus y2 minus y1 3 minus 2 whole square. So இப்போ என்ன பண்றோம் 4 minus 1 என்ன வரும் 3 ஸ்கொயர் 3 minus என்ன வரும் 1 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் 3 ஸ்கொயர் பண்ணா 9 9 plus 1 அப்ப √10 அப்ப என்ன கேட்டனா தொலைவு எவ்வளவுங்கடா √10 அலகு d = √10 அடுத்த क्वेश्चन அப்படியே பாப்போம் நடுப்புள்ளி உங்களுக்கு வந்து 27 நடுப்புள்ளி உங்களுக்கு ஈஸியா எல்லாருமே தெரியும் ரெண்டு புள்ளி கொடுத்துட்டு நடுப்புள்ளி கணக்கு சொன்னா x1 + x2/2 y1 + y2/2 ரெண்டு புள்ளி வந்து நடுப்புள்ளி கேட்டார் சோ இப்போ அவனே क्वेश्चनே கொடுத்தா ரெண்டு புள்ளி ஒரு புள்ளி என்னன்னா -2, 3 இன்னொரு புள்ளி -6, -5 இது x1 எடுத்துப்போம் இது y1 இது x2 எடுத்துப்போம் இது y2 எடுத்துப்போம் x1 + x2 ரெண்டு இதி கூட்ட பாரு -2 -6 அப்பனா வரும் நம்ம -2 -6 என்ன வரும் -8/2 y1 + y2 3 -5 என்ன வரும் 3 -5 என்ன வரும் -2/2 சோ இப்போ என்ன வரீங்க 4 2 8 இங்க 1 அப்பனா வரணும் -4, -1 ஃபினிஷ் அவ்வளவுதான் அப்படியே அடுத்த क्वेश्चन பார்ப்போம் -3, 5 எந்த காற்புள்ளி அப்படினு சொல்லி கேட்பான் இந்த क्वेश्चन மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் படம் ஒரு முறை போடு ஒரு முறை படம் போட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது சிம்பிளா 1 2 3 இது x ஆக்சிஸ் இது வந்து பாத்தீங்கன்னா y ஆக்சிஸ் இது x டாஷ் இது y டாஷ் இங்க என்ன வரும் -1 -2 அப்படி போகும் இங்க வந்து +1 +2 +3 போகும் இங்க -1 -2 -3 போகும் எந்த கால்பகுதி கேட்டாலும் சரி அந்த நம்பர் எதுக்கு நான் எழுதி போறேன் இப்போ இந்த நம்பர் பாரு என்ன கேக்குறீங்கன்னா கால்பகுதி வந்து -3, 5 -3 எங்க இருக்கு பாரு இங்க இருக்கு ஓகேவா -3 அடுத்து என்ன இருக்குது +5 எங்க இருக்குது இங்க 4 இங்க 5 வரும் +5 அப்போ வர இது எந்த கால்பகுதி அப்படி நோட் பண்ண போறோம் ரைட் ஃபர்ஸ்ட் -3ன்றது x -3 எங்க இருக்குது x டேஷ் அப்ப இங்க வரும் -3ன்றது இந்த இடத்துல +5 ன்றது எங்க வரும் இங்க 4 5 இங்க வரும் அப்ப இது முதல் கால்பகுதி இது இரண்டாவது கால்பகுதி அப்ப இது எதனால கால்பகுதி வந்து இரண்டாவது கால்பகுதி ரைட்டா சோ நீ கேள்வி கேக்கும்போது ரொம்ப சிம்பிள் ரெண்டுமே பிளஸ் இருந்தா அது முதல் கால்பகுதி இங்கேயும் பிளஸ் இங்க பிளஸ் நம்பர் கொடுக்கும்போது ரெண்டுமே பிளஸ் நம்பர் இருந்தா அது முதல் கால்பகுதி இங்க பிளஸ் இங்க மைனஸ் அதாவது பாத்தீங்கன்னா x ல வந்து மைனஸ் y ல வந்து பிளஸ் வந்தனால இரண்டாவது கால்பகுதி மூணாவது கால்பகுதினா ரெண்டுமே மைனஸ் நாலாவது கால்பகுதினா மைனஸ் பிளஸ் சோ அப்போ முதல் கால்பகுதி எப்படி இருக்குன்னு கேட்டா ரெண்டுமே பிளஸ் நம்பரா இருக்கும் x y ரெண்டுமே பிளஸ் நம்பரா இருக்கும் இரண்டாவது கால்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா x வந்து மைனஸ் இருக்கும் y வந்து பிளஸ்ல இருக்கும் மூணாவது கால்பகுதி பாத்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ் ஆகும் நாலாவது கால்பகுதி வந்து பாத்தீங்கன்னா x வந்து என்ன இருக்கும் பிளஸ்ஸா இருக்கும் y வந்து மைனஸ் ஆகும் சோ எந்த நம்பர் கொடுத்தாலும் அது எந்த கால்பகுதி நம்ம ஈஸியா பண்ணா இந்த ஒரு சின்ன ஒரு எழுதி போட்டா கண்டுபிடிச்சிடலாம்